சாமர்த்தியமா என்கிட்ட கவரிங் நகையை கொடுத்து அனுப்பியிருக்கிறா பாரு. எங்கேயாவது எக்கேடாவது போட்டோம், எங்கேயாவது போலீஸ்ல மாட்டுட்டோன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. அப்புறம் அப்புறம் என்னத்தாச்சு? என் நகையை அடமானம் வச்சிங்களா? பணம் வாங்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவையாத்த? நான் வேற ஏதாவது நகை தராத்த? நான் நகையை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டேன். மறுபடியும் நீ ஏன் தர? இரு, அவளோட மீதி நகை இருக்குல்ல, அதுல போய் எல்லா பவுனா இல்லை என்னன்னு பாக்குறேன் நானு. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லடி காயத்ரி, என்னடி ஒரு போனு போட மாட்டேற? அங்க போனா அங்கே தான் இருப்பியா? அந்த வீட்டு பக்கம்லாம் வர மாட்டியா? ஒரு வாரத்துக்கு ஒரு வீடு ஃபோன் பண்ற. அம்மா, நான் மட்டும் தான் ஃபோன் பண்ணுமா? நீ ஃபோன் பண்ணி நீ கூட தான் எந்த ஃபோனும் பண்ண மாட்டேற. சரி, வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கோம். நாங்கள்லாங்க நல்லா இருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற? உன் வீட்டுக்காரன் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறானா? உன் மாமியார் நல்லா நடந்துக்கிறாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைம்மா, நல்லாதாம்மா இருக்கிறோம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுமா. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது காசு பணம் ஏதாவது வேணுமா? சொல்லு. காசு பணம்லாம் எதுவும் வேணாமா. என்னங்க குறை? நான் நல்லா தான் இருக்கிறேன். நானே என்ன ஒன்று, வேலை தான் கொஞ்சம் நிறைய செய்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குட்டி யானை இருக்குதுல்ல, அதான் எங்க மாமியாரு அது இந்த வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஆள்கிட்ட 4 லட்சம் கடன் வாங்கிச்சான். அதுக்கு வந்து இப்ப பணம் தேவைப்படுதான். அந்த கடங்காரர்கிட்ட கொடுக்கணுமா. அதுக்கு அந்த கௌசல்யா கிட்ட 3 பவுன் மோதிரமும் என்கிட்ட 3 பவுன் மோதிரமும் எங்க அத்தை கேட்டாங்க. என்னடி சொல்ற? 3 பவுன் மோதிரத்தை கேட்டாங்களா? கொடுக்காத கேட்டுக்கிறாங்களா? கொடுக்காத. அம்மா, எதுக்குமா கொடுக்காதன்ற? அப்புறம் அவங்க கேட்குறாங்க, கொடுக்காமல இருக்க முடியும்? கொடுக்காதடி, சொன்னா கேளு. அவங்களுக்கு என்ன, நீ கொடுக்காத அவ்வளோதான். அவங்க வாங்கி என்ன பண்ண போறாங்க? அதெல்லாம் வித்துருவாங்க. அதெல்லாம் உனக்கு வராது உன் கைக்கு. நீ கொடுக்காத. அம்மா, அவங்க கேட்டப்ப எனக்கு கொடுக்கணும் விருப்பம் இல்லைதான், பிடிக்கலதான். இருந்தாலும் வேற வழி இல்லைலாமா, கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் அவங்க விற்க போகிறது கிடையாது. இங்கே 2 பேர் இந்த நகையை வாங்கிட்டு போயிட்டு அடமானம் வச்சு அந்த காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா மூட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. என்னத்தையும் அடமானம் வைக்க போகிறாங்களோ? ஐயோ போச்சுடி. நீ கொடுக்காதடி, சொன்னா கேளுடி. இரு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். நீ கொடுக்காத. ஏம்மா, நீ கொடுக்காதன்னு சொல்கிறேன். நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. நானும் 3 பவுன் மோதிரத்தையும் கொடுத்துட்டேன், கௌசல்யாவும் கொடுத்துட்டேன். கொடுக்காதன்ற கொடுத்துட்டேன். அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் போறாங்க அடமானம் வைக்கிறதுக்கு. ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. படிவாவி, என்கிட்ட கேட்டு கொடுக்க மாட்டியாடி? ஐயோ ஏம்மா, என்னமாச்சு உனக்கு? ஏன் போச்சுன்ற? நகை நான் அவங்க மறுபடியும் தராமலே போயிட போறாங்க. கொடுப்பாங்கம்மா, அடமானம் தானே வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காராவது மூட்டை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுக்க போறாரு. ஒரே அடியா பாதற? அடியே, உங்ககிட்ட நான் என்னடி சொல்லி புரிய வைக்கிறது நானு? ஐயோ, அவங்க அடமானம் வைக்க போனாங்கன்னா உன் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பமான எல்லாமே போயிட்டு அந்த நகையை வாங்கிடுவா போ. அம்மா, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என்னதான் சொல்ல வர? தெளிவா சொல்லு. எனக்கு வேற வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி இருக்குது, பக்குன்னு இருக்குது. என்னது? அந்த நகையில என்ன விஷயம் இருக்குது? சொல்லுமா, எனக்கு பயமா இருக்குது, சொல்லு. என்னடி நீ சொல்லுன்ற? உன்கிட்ட சொல்லலாமா வேணாமா? நீ என்னடி, நீ ஏன்டி அந்த நகையை கொடுத்த? நீ உன்கிட்ட என்ன சொன்ன? நான் கல்யாணம் அப்ப நகையெல்லாம் பத்திரமா வச்சிரு, யார் கேட்டாலும் எதுக்கும் கொடுக்காத, உன் புருஷனே கேட்டா கூட கொடுக்காத, நாங்க சொல்ற வரைக்கும் சொன்னா இல்லையா? நீ எதுக்கு எனக்கு கேட்காம முந்திரி கொட்டை தானமா கொடுத்த? நீ இங்க பாருமா, நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் சொல்லிட்டேன். நான் என்ன நீ பேசிட்டே இருக்கிற? ஏன்னா உண்மையை சொல்றேன். நீ என்னன்னு சொல்லு எனக்கு. நீ சொன்னாதான் இல்லை. நீ போ, நான் எந்த நகையும் வாங்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லு. சரிடி, சரி, உன்கிட்ட சொல்றேன். உனக்கு கல்யாணத்துல 15 பவுனும் சொல்லி போட்டோம்ல, மோதிரம், செயின்,
எல்லாம் வலையெல்லாம் போட்டோம்ல, அது எதுவுமே பவுனு கிடையாது. 15 பவுனு சொல்லி போட்டது எல்லாம் கவரிங்கு. அதுக்கு தாண்டி சொல்கிறேன், போயிட்டு அந்த மோதிரத்தை போய் வாங்கிட்டு வாடி போடி. போய் அவங்க அடமானம் வச்சாங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும், எங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்க நீயே. அம்மா என்னம்மா என்னம்மா சொல்ற நீ? 15 பவுன் இல்லையா அது கவரிங்க? ஐயோ, என்ன நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இது அப்பாவுக்கு தெரியுமா? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க நீங்க? ஐயோ, நான் 15 பவுன் போட்டு வந்ததுனால தான் எங்க மாமியார் என்ன எதுவுமே சொல்லாம இருக்குது. என்னடி பண்றது? திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு நடந்து போச்சு. நகை போடாமலே இருக்க முடியும்? 2 கல்யாணம் ஒரே நேரத்துல சொல்லிட்டேன். வேற வழி தெரியல. அதுக்கு தான் சாமான் செட்டுலாம் வாங்கி வச்சுட்டோம். நகை இன்னும் ஒரு 5 வருஷம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்து உனக்கு போட்டுடலாம் தான், போடக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கப்புறமா உங்ககிட்ட அந்த நகையை வாங்கிட்டு பவுன் நகை கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. அதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்டு நீ போடி, போயிட்டு சீக்கிரமா வாங்கடி போடி. சரி போன வைமா, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு. அப்பா, நாம் தப்பிச்சிட்டோம். ஐயோ, கடவுள் புண்ணியத்தில் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா என்ன ஆகிறது? இந்நேரம் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வேண்டியது. அம்மாவுக்கு ஃபோன் போடாமல் இருந்திருந்தா இன்னும் ஆயிருக்கு என் கதை. நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோதான், நான் இந்த வீட்டில் அதோட அடிமையாக கடந்திருக்க வேண்டியதுதான். அம்மாவுக்கு ஃபோன் போட போய் ஏதோ உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லி போயிட்டு தப்பால் அந்த நகையை மாற்றி வச்சாச்சு. ஐயோ, வாசல்ல வேற அம்மா நிக்கிறாங்களே, எப்படி நான் வாசல்ல இருந்து போறது அந்த பக்கம்? அப்பா பரவாயில்ல, அம்மா அங்க இருந்து அந்த பக்கமா போயிட்டாங்க. இதான் நேரம், குடுக்கணும் ஓடி போய் கொடுத்துட்டு உள்ள வந்துட வேண்டியதான். என்னம்மா சங்கீதா, என்ன கையில ஃபைலோட போற? எங்க போற? அப்பா அது வந்து சர்டிஃபிகேட்லாம் இதில் இருக்குப்பா. அது ஜெராக்ஸ் போட போகிறேன். ஒரு சிலதெல்லாம் ஜெராக்ஸே இல்லாமல் இருக்கு. அதான் சும்மா இருக்கிறோமே, இந்த முகட்டில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஜெராக்ஸ் போட போகிறேன்ப்பா. ஜெராக்ஸ் தானே? குடுமா, நானும் இந்த பக்கம் கடைக்கு போகிற வேலை இருக்கு, உனக்கு அப்படியே போட்டு எடுத்துன்னு வரேன். கொடு, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் போகணும் கொடு. இல்லைப்பா, இல்லை நானே போயிட்டு வரப்பா. உங்களுக்கே சிரமம். நான் போனால் எனக்கு எது போகணும் நான் பார்ப்பேன். ஒரு சில இதெல்லாம் அது எனக்கு வேலை இருக்குப்பா. அப்படியே நெட் சென்டரில் நான் போயிட்டு வரேன்ப்பா. எங்க வாசல்ல யார் நிற்கிறான்னு பார்த்தீங்களா? என்னடி, யார் நிற்கிறா வாசல்ல? யாராவது வந்திருக்காங்களா? என்னை தேடி யாராவது வந்திருக்காங்களா? இரு, நான் அதை வரேன்னு சொல்லு. ஐயோ, அம்மா பார்த்துட்டாங்களா அக்காவை? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? யார் தெரியுமா வந்திருக்கிறா? நம்ம பொண்ணு லாவண்யா தான் வந்து நின்று இருக்கிறா. நமக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு மரத்துக்கு பேடு மறைஞ்சுக்கு நிற்கிறா. நான் மேலே மெத்தையில இருந்து பார்த்தேன். என்னடி சொல்ற? லாவண்யா வந்திருக்கா? என்ன விஷயமா? எதுக்கு இப்போ இந்த பக்கம் வந்திருக்கா? அது என்னமோ தெரியலையே, வந்து அவ மாட்டு நிற்கிறான். இந்த பக்கமும் வரல. என்னம்மா சங்கீதா, இல்லை உன் வேலை தானே? நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? ஏதோ விஷயம் நடக்குது போல. இந்த ஃபைல் கூட அங்கே தான் போதும். அப்பா அது வந்து சொல்லுமா சங்கீதா, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ தான் போய் பேசுறது எனக்கு தெரியுதே. நீ உளரும் போதே எனக்கு தெரியுது நீ போய் தான் பேசுறன்ட்டு. சொல்லு, என்ன இருக்குது அந்த ஃபைலில்? எதுக்கு வந்திருக்கா லாவண்யா? அப்பா நான் எதுவும் ஃபோன் பண்ணலப்பா. அக்காவே தான் வந்து வாசல் நின்று எனக்கு ஃபோன் போட்டு வெளியே வான்னு கூப்பிட்டா. வெளியே போனேன். அதுக்கப்புறமா அக்காவோட படித்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, அது ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பர்சனல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கேட்டாப்பா. அதான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓ, இதான் எனக்கு தெரியாமல் நீ மறைச்சி எடுத்துன்னு போறியா நீ? சரி, என்ன விஷயமாவா? எதுக்கு இப்போ திடீர்னு வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்டுக்கிறா? சொல்லு, உண்மையை சொல்லு. என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு நீ எடுத்துன்னு போ. அப்பா அது வந்து அக்கா வேலைக்கு போக போகிறாளாம். அதுக்கு தான் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறா. அவள் படித்த சர்டிஃபிகேட்லாம். என்னது, வேலைக்கு போக போகிறாளா? இவன் எதுக்கு வேலைக்கு போகிறா? அவங்க வீட்டில் சம்பாதிக்கலையா? இவன் என்ன வேலைக்கு போக போகிறான்றா?
அப்படி என்ன அங்க கஷ்டம்? அப்பா அக்கா என்கிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்லல. நீ போயிட்டு இந்த சர்டிபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு வாடி, நான் வேலைக்கு போறேன் அதான்ப்பா சொன்னா. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வேற எதையும் மறைக்கலப்பா. நீங்க இதை மட்டும் தடுக்காதீங்கப்பா, நான் போய் எப்படியாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் அக்கா கிட்ட அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் இதை மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே. அப்படியா? சரி, என்கிட்ட ஃபைலை கொடு, நீ போ. நீ போயிட்டு வெளியே நில்லே, நான் எடுத்துட்டு வரேன், போ. அப்பா எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, பாவம் அக்கா. சர்டிஃபிகேட் ஏதாவது பண்ண போறீங்களாப்பா? ப்ளீஸ்ப்பா எதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், போ. போயிட்டு வெளியே நீ நில்லு, என்கிட்ட கொடு, ஃபைலை கொடு என்கிட்ட, நானே எடுத்துன்னு வரேன், போ. சரிப்பா. ஏய் மங்கம்மா, எங்க கௌசல்யாங்க? எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க. என்னது, உனக்கு தெரியாதா? நானும் சாயந்தரம் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அந்த புள்ளைய ஆளை காணோம். ஆ, எங்கே போயிருக்கா? அந்த காயத்ரிகிட்ட கேட்குறேன், அவனும் எனக்கு தெரியாது, அத்தையை கேளுங்கன்ற. உன்னை கேட்டால் எனக்கு தெரியாதுன்ற. என்ன விளையாடுறீங்களா? எங்கே போனா கௌசல்யா? எங்கே அனுப்பி வச்சிருக்கேன் நீ? இங்க பாருங்க, நான் கோவத்துல இருக்கிறேன். நானு சும்மா என்கிட்ட கௌசல்யா எங்க அது எங்கன்னு கேட்காதீங்க, போயிடுங்க ஒழுங்கா. என்னடியே, என்ன அமைதியாக இருக்கேன்னு விட்டா நீமான்னு பேசினே போக போல. ரொம்ப வர வர உனக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். நான் பதில் கேட்குறேன், என்னமோ உட்காந்துக்குன்னு எனக்கு தெரியாதுன்ற. அந்த புள்ள எங்கே போச்சுன்னு கேட்குறேன்னா இல்லையா? ஃபோனு போட்டால் ஃபோனும் போல, அப்புறமா எங்கன்னு ஃபோனை பார்த்தா இங்கே வீட்டில் தான் கிடக்குது. ஃபோனு அந்த புள்ள எடுத்துன்னு போல. புள்ளத்தாச்சி புள்ள எங்கே போச்சுன்னு கேட்குறேன், தெரியலன்ற. எங்க போனா எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் அவன் மேல அக்கறை கிடையாது. இங்கே பாட்டி மங்கம்மா அரைஞ்சோன்னு வச்சுக்க, அவ்வளோதான், பல்ல தட்டி கையில் கொடுத்துருவோம். நான் ஒழுங்கா சொல்லிடு, என்ன பண்ண? ஏதாவது திட்டி அனுப்புனியா? என்ன பண்ண சொல்லு, நீ ஏதாவது பண்ணியிருப்ப. ஆமா ஆமா, அவளை அடிச்சு தோர்த்திட்டேன், நானு வீட்டை விட்டு தோர்த்திட்டேன். இப்ப என்னன்றீங்க அதுக்கு? இவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்பீங்க நீங்க. ஆமாண்டி, பின்ன என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கொஞ்சுவாங்களா? புள்ளதாச்சு புள்ள வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கிற, அவளை போய் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கிற. எப்போ பண்ண? எப்போ நடந்தது இது? மணி இப்போ என்ன ஆகுது? நைட்டு 8 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல அந்த புள்ள. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்றீங்க நீங்க? என்ன ஏமாத்தலாம், அதுக்காக நான் வீட்டை விட்டு அனுப்புனேன். மதியம் இருக்கும், மதியம் 3 மணிக்கு அனுப்புனேன். என்னன்றீங்க அதுக்கு? என்னது, மதியம் 3 மணிக்கு அனுப்புனியா? ஏண்டி, ஏன் உனக்கா மனசாட்சி இருக்கா இல்லையாடி? எதுக்கு நீ அனுப்புன? எதுக்கு அனுப்புன அந்த பிள்ளைய வீட்டை விட்டு? ஆமா, பின்ன அவங்க வீட்டுல கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு 3 பவுன் மோதிரத்தை எடுத்துன்னு வான்னு சொல்லி அடகு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தேன். நான் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தா, போயிட்டு அடகு வைக்கலான்னு போனா நான் கடையில, என்னம்மா கவரிங் நகை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறேன் நீ? என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? இரு, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் சொல்லிட்டு போன் பண்ணிட்டான் தெரியுமா? அதுக்கப்புறம் எப்படியே கெஞ்சி கூத்தாரு நான் அங்கிருந்து இங்க வந்தேன். அவள் என்ன காரியம் பண்ணிருக்கா சொல்லுங்க, பின்ன இதுக்கு கொஞ்சம் அவ பண்ணதுக்கு. வாய மூடு. என்னது கவரிங் நகையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே பவுன் நகை தான். என்ன விளையாடுற நீ? நீதான் ஏதாவது இதுல சூச்சமா பண்ணிருப்ப. நீ அந்த புள்ள ஒன்றும் ஏமாத்திருக்காது. சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்காக நீ வீட்டை விட்டு அனுப்பிடுவா நீ? போட்டுமே, இப்ப என்னன்றீங்க நீங்க? போயிட்டு அவங்க வீட்டுல பவுன் நகையா வாங்கி வரட்டும், அதுக்கு தான் அனுப்பி வச்சேன். போயிருப்பா, நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, வருவா அப்புறமா. இப்ப போங்க, போயிட்டு உங்க வேலையை பாருங்க. பைத்தியக்காரி, நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னு எனக்கே வந்துக்கிற பாரு. அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க? இதுக்காக போய் சீப்பா அனுப்பி வச்சிருக்கிய. ஐயோ, இப்ப வருவான் உன் புள்ள, வருவான். என்ன பதில் சொல்றேன் நான் பாக்குறேன். நான் அப்பா ரவி, பாப்பா ரவி, வா வா, இப்பதான் கடையை முன்னியா? வா, சாப்பாடு போறேன் வாப்பா. ஆ சாப்பிட்டத வரமா. எங்க கௌசல்யா எங்க? அப்பா கௌசல்யா கூப்பிடுங்களேன். ரவி, கௌசல்யாவா? கௌசல்யா? ரவி, கௌசல்யா உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டடா. ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டா மதியமா. நான் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னால, சரி வயிற்று பிள்ளை காய், சரி ஆசையா கேட்கறாளே, போயிட்டு வர சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கேன்டா. கௌசல்யா அத்தை வீட்டுக்கு போயிருக்காளா? இல்லையே, என்கிட்ட எதுவும் போகிறதாவே சொல்லவே இல்லையே. நான் மதியம் 1 மணி கூட பேசணே.
எதுவுமே அதை பற்றி பேசலையே. அது வந்துடா, அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடா. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வா, அப்படி ஏதோ அவங்க ஊர்ல ஏதோ விசேஷமாண்டா, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நானும் சரி போயிட்டு வாமா, போயிட்டு நல்லபடியா இருந்துட்டு வான்னு அனுப்பியிருக்கேன்டா. நீ எதுவும் ஃபோன் பண்ணாத, ஏதோ அவங்க வீட்ல அங்க ஏதோ விசேஷம் போல, அவளா ஃபோன் பண்ணுவா. அப்படியா? சரி சரி சரி, எனக்கும் டயர்டாக இருக்கு. நான் அதை போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வரமா, சாப்பாடு எடுத்து வை. அடியே, ஏதோ சமாளிச்சிட்டியா நீ? இன்னைக்கு சமாளிச்சிட்ட, நாளைக்கு என்ன பண்ணுவ? எப்படியா இருந்தாலும் இங்கே ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது. இரு, நான் நாளைக்கு காலைல பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு சமாதானம் படுத்திட்டு வரேன். ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க ஒண்ணு போயிட்டு சமாளிக்க தேவையில்ல, அவைக்கு தான் நேரம் சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் உட்காந்து தின்னு தான் உட்காந்து இருப்பான். நீங்க ஒண்ணு போக தேவையில்ல. அவளே இந்த 3 பவுன் நகையும் அடுத்து 15 பவுனுக்கு குறைஞ்சதுல 3 பவுனு அதையும் போட்டுன்னு வருவா. நீங்க ஒன்னும் போக தேவையில்ல, உட்காருங்க. நம்ம இறங்கி போனா தான் அவங்க ரொம்ப ஏறிக்கின்னு போவாங்க. அரைச்சி வாய மூறி, உனக்கெல்லாம் மனுஷங்களை மதிக்குது ஏதா? உனக்கு காசோ பணமோ அலையிற போய் உள்ள.